ஸோ லைவாக செமினாரை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து நான் எடுத்த ஒரு செமினார் ஜூரிஸ்ப்ரூடென்ஸ், அதாவது சட்ட இயற்பியல் பற்றின ஒரு செமினார். ஸோ இதுதான் வந்து கண்டென்ட். ஸோ இந்த கண்டென்ட் நான் வந்து 4 பார்ட்டாக வந்து பிரிச்சிருக்கேன். 4 பார்ட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஒரு கான்செப்ட், ஒரு டைட்டில் படிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் படிக்கிறோம் அப்படின்னா, ஸோ இது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்ற டிப்ஸையும் பதில் நான் வந்து சொல்கிறேன். சரி, ஓகே. இது முழுக்க முழுக்க ஒரு சட்டவியல் மாணவர்கள் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு கண்டென்ட்டாக வந்து இருக்காது. ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணோம் அப்படின்றதுனால ஸோ அனைத்து ஸ்டூடெண்ட்ஸும் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து பார்க்கலாம். ஓகே, சட்ட இயக்கவியல் இதை பற்றி பார்க்க போகிறோம். ஜூரிஸ்ப்ரூடென்ஸ். ஜூரிஸ்ப்ரூடென்ஸில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்றத பற்றி வந்து லீகல் ரைட்ஸ், சட்ட உரிமை பற்றி பார்க்கணும். ஸோ மனிதனுக்கு எந்த மாதிரியான உரிமைகள்லாம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த உரிமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸும் வந்து இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸினுடைய அதை பற்றி எசென்ஷியல்ஸ் அதை வந்து பார்க்க போகிறோம். என்னென்ன கூறுகள் எல்லாம் வந்து இருக்குது, என்ன வந்து அடிப்படை தேவைகள் எல்லாம் அந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஒருத்தருக்கு கிடைக்கணும் அப்படின்னா ஸோ சட்டப்படி மூவ் பண்ணணும் அப்படின்னா எந்த மாதிரி ரைட்ஸ்கள்லாம் வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜூரிஸ்டெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்க இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி, இல்லை ஒருத்தருடைய உரிமையை பற்றி என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ், என்னென்ன வகையில் வந்து ரைட்ஸை வந்து பிரிக்கலாம் அப்படின்றதையும் வந்து ஸோ பார்க்க போகிறோம். இது மட்டும் இல்லாத பல கேஸ் லாஸை வந்து பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் லீகல் ரைட்ஸ். இந்த லீகல் ரைட்ஸ் அதனுடைய ஹிஸ்ட்ரியை வந்து பார்க்க போகிறோம். லீகல் ரைட்ஸ் அப்படின்னா சட்ட உரிமை அப்படின்னு சொல்லலாம். இந்த சட்ட உரிமை அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி அண்ட் லீகல் ரைட்ஸ், சட்ட உரிமையை பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அடிப்படை உரிமையை வந்து குறிக்குது. அது மட்டும் இல்லாத காமனாக ஒரு மனிதனுக்கு என்ன மாதிரியான உரிமைகள்லாம் இருக்குது அப்படின்றத பற்றி பேசுறது தான் வந்து இந்த லீகல் ரைட்ஸ். ஒரு தனிப்பட்ட ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்கன்னா ஸோ இந்த ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும் சரி, ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனிக்கு தனிப்பட்ட உரிமைகள் இருக்கும். ஸோ அதே மாதிரி ஒருவருக்கு உரிமை பெறணும் அப்படின்னா ஸோ அவர்களுக்கு சட்டம் வழியாக என்ன மாதிரி உரிமைகள்லாம் இருக்குது, அதை எப்படி வந்து வாங்கணும் அப்படின்றத பற்றி தான் ஸோ இந்த சட்ட உரிமை வந்து சொல்லுது. ஸோ இந்த சட்டம் எப்போ வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ முதல்ல என்ன ரைட்ஸ் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்கு, அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து மனிதன் ஹியூமன் பீயிங் வந்து ஸோ முதல்ல பிறக்கிறாங்க. ஸோ பிறக்கிறாங்க அப்படின்றது வந்து சயின்டிஃபிக்காக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து விலங்குலேருந்து வந்து வராங்க. ஸோ அதாவது வந்து அனிமல்ஸ்லேருந்து பிறக்கிறாங்க. ஸோ அனிமல்ஸ் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து குரங்குலேருந்து மனிதன் வந்து பிறக்கிறாங்க அப்படின்றது சயின்ஸ் சொல்லுது. ஓகே, குரங்குலேருந்து பிறக்கிறாங்க. பிறந்து அவங்க வந்து வரும்பொழுது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைந்து மனிதனாக வந்து மாறுறாங்க. ஸோ இது மாறின பிறகு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ மனிதனுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது ஒன்று வந்து ஃபுட்டு. ஸோ ஃபுட் அண்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவங்களுக்கு வந்து இருக்கக்கூடிய இடம், இது ரெண்டு தான் வந்து மெயினாக வந்து ஒரு தேவையாக வந்து இருக்குது. ஸோ உணவு தேவை அப்படின்னா அவங்க வந்து காடுகளில் இருக்கக்கூடிய விலங்குகளை வந்து வேட்டையாடி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துருக்கு. ஸோ வேட்டையாடுறது தான் அவங்களுக்கு வந்து உணவு கிடைக்கும். உணவு சாப்பிட்டு தான் அவங்க வந்து அடுத்த நாள் வந்து உயிர் வாழ முடியும். ஸோ அப்படின்ற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து உணவு வந்து வேட்டையாடி வந்து பெறாங்க. ஸோ வேட்டையாடி உணவு சாப்பிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இரவு பகல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும். ஸோ இரவு பகல் வரும்போது மீதி நேரம் வந்து உறங்கக்கூடிய நேரமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மலை குன்றுகளில் போய் வந்து அவங்க உறங்குறாங்க. ஸோ கற்களுக்கு பாறைகளுக்கு அடியில் வந்து போய் உறங்குறாங்க. ஸோ மரத்தின் மேலே வந்து உறங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு மெயின் கான்செப்ட் என்ன உரிமை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ வேட்டையாடி உணவு வந்து சாப்பிடணும், அதுக்கப்புறம் அவங்க வந்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட் தான் வந்து மனிதனுடைய வாழ்க்கையை வந்து இருந்துச்சு. ஸோ அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உரிமை என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து வேட்டையாடுறதுக்கு பயன்பட்ட பொருட்கள் வந்து ஸோ வில், அம்பு, கற்கள், ஆயுதங்கள், ஸோ இந்த மாதிரியான பொருட்கள், அதாவது வந்து ஈட்டி, இந்த மாதிரியான பொருட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆயுதங்களாக வந்து அவங்களுடைய உரிமை அதுதான் வந்து இருந்துச்சு. ஸோ அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஆயுதங்கள், வேட்டையாடக்கூடிய ஆயுதங்கள் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா என்ன உரிமை மனிதனுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடு, மாடு, ஸோ கால்நடைகள், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய உரிமைகளை வந்து அடுத்த கட்டமாக வந்து இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் வளர்த்து அவங்களுடைய தேவைக்காக வந்து வளர்த்து அவங்க வந்து அதனுடைய உரிமையை வந்து வச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ ஆடு, மாடு, விலங்குகள்லாம் வச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவங்க வந்து விவசாயம் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள வந்தாங்க. ஸோ வேட்டையாடி இன்னொரு இடத்துக்கு தேடி போய் அவங்க வந்து கஷ்டப்பட்டு வாழ்வதற்கான உரிமையை தேடி போகிறத விட ஸோ அவங்க வந்து விவசாயம் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள வந்தாங்க. ஸோ விவசாயம் அப்படின்ற கான்செப்டுக்குள்ள வரும்போது அப்போதான் அவங்களுக்கு வந்து சொத்துரிமை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. ஸோ சொத்துரிமையை வருதுனால பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவங்களுடைய தேவையை வந்து அவங்களே விவசாயம் செஞ்சு பயிர்கள் எல்லாம் வச்சு ஸோ அவங்களே வந்து வாழ ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சொத்துரிமை, விவசாயம், அக்ரிகல்ச்சர் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வரும்போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது அப்போதான் அவங்களுக்கு சொத்துரிமை அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருது. ஸோ மனிதனுடைய முதல் ரைட்ஸ் அப்படின்னு சொல்ல போனால் வந்து சொத்துரிமைன்னு சொல்லலாம். ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் தான் ஒரு மனிதனுக்கு ஸோ முதல் உரிமையை வந்து பெற்றுக் கொடுக்குது. இது எந்த காலத்தில் வந்து பெற்றுக் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18th சென்ச்சுரியில் ராஜராஜ சோழன், ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் ராஜராஜ சோழன் அவருடைய ஆட்சி காலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த சொத்துரிமை அப்படின்ற கான்செப்ட் பார்த்தீங்கன்னா வந்து மிக முக்கிய பங்கு வந்து ஆற்றுது. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ராஜராஜ சோழன் அவருடைய ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்து குடவோலை முறை அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. அதாவது இப்போ நம்ம ஓட்டு போட்டுட்டு இருக்கக்கூடிய ஸோ இந்த ஓட்டு பெட்டி, இரும்பு பெட்டி வந்து இருக்கு. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இப்போ லோக்சபா இல்லை
நாடாளுமன்றத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ தேர்தல் நடந்துச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா சீட்டில் எழுதி போட்டு ஒரு இரும்பு பெட்டிக்குள்ள தான் சீட்டில் எழுதி போட்டு சீல் அடித்து போட்டுக்கிட்டு இருந்தோம். ஸோ அதே மெத்தட் தான். ஸோ இந்த குடவோலை மெத்தட் அப்படின்றதுனா ஒரு மிகப்பெரிய ஒரு பானை. ஸோ அந்த பானையில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஹோல்ஸ் போட்டு ஸோ ஓலைச்சுவடியில் பார்த்தீங்கன்னா ஸோ அதில் பொறிச்சு யாருக்கு ஓட்டு போடுறோம் அப்படின்றத அதை எழுதுவாங்க. ஸோ அதை எழுதி அது உள்ளே போட்டு அதில் யார் சூஸ் பண்ணி ஒருத்தர் எடுக்கணும், அது எடுக்கிறவங்க தலைவராக சூஸ் பண்ணுவாங்க. அதேமாரி கான்செப்ட் தான் இப்போ நம்ம ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ மேபி இப்போ நடந்த எலெக்ஷனில் கூட அதேமாரி ஓட்டு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும். ஸோ ராஜராஜ சோழன் அவருடைய ஆட்சி காலத்தில் குடவோலை முறை அப்படின்ற சிஸ்டம். ஸோ அந்த சிஸ்டத்தில் ஓட்டு போடணும் அப்படின்னா அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருந்தால் ஓட்டு போட முடியும் அப்படின்ற ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் ராஜராஜ சோழன் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் வச்சாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடியே இந்த குடவோலை முறை அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்துச்சு. ஸோ இந்த சிஸ்டம் இருந்தாலும் பட் அப்போ பேசப்படலை. அதாவதுன்னா அவருடைய அப்பாவான அவருடைய ஃபாதருடைய நேம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 minute. சுந்தர சோழன். எஸ், ராஜராஜ சோழனுடைய அப்பா பார்த்தீங்கன்னா சுந்தர சோழன். அவருடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த குடவோலை முறை அப்படின்ற சிஸ்டம் வந்துச்சு. பட் அந்த இடத்துல அவருடைய காலகட்டத்தில் பெருசா பேசப்படல. ஆனா அது அடுத்த கட்டமா ராஜராஜ சோழன் அப்படின்ற அந்த மன்னர் வந்த பிறகுதான் பெருசா பேசப்படுது. ஏன்னா அவருடைய காலகட்டத்தில் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் எதுவுமே வைக்கல. ஸோ சொத்துரிமை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க தான் ஓட்டு போடணும், இல்ல யாரும் குற்றம் புரியாத இருக்கிறவங்க தான் ஓட்டு போடணும் அப்படின்ற கண்டிஷன் எல்லாம் ராஜராஜ சோழன் அவருடைய ஆட்சி காலத்துல தான் இந்த மாதிரி கண்டிஷன்ஸ் எல்லாம் வச்சாரு. இதனாலதான் ராஜராஜ சோழன் ஆட்சி காலத்துல இருந்த அவருடைய மிகப்பெரிய ஒரு பொற்காலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற அந்த சுச்சுவேஷன்ல தான் மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள்லாம் கொண்டு வந்துச்சு. அந்த ஓட்டு போடக்கூடிய அந்த சிஸ்டத்தை இப்போ நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் அவருடைய ஆட்சி காலத்துல இருந்து தான். ஓகே, முதல்ல சொத்துரிமை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாதான் ஓட்டு போட முடியும் அப்படின்ற கான்செப்ட் 18th செஞ்சுரி ராஜராஜ சோழன் அவருடைய ஆட்சி காலத்துல உருவாச்சு. ஸோ அதுதான் முதல் உரிமை அங்கீகரிக்கப்பட்ட அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அரசு அப்படின்னா மன்னராட்சி நடந்துச்சு. ஸோ அந்த மன்னராட்சியால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு முதல் உரிமை சொத்துரிமை, அதாவது ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா அதை பத்தி நம்ம இன்னைக்கும் பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படின்னா ஸோ இப்போ நம்ம தாத்தா பாட்டி இருக்காங்க. ஸோ அவங்களுடைய வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் இருக்கு. ஸோ அந்த சொத்துக்கள் நம்மளுடைய அப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுடைய பேருக்கு ஆட்டோமேட்டிக்காக டிரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்பால இருந்து நம்மளுடைய சன்ஸான ஸோ நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ வழியா பார்த்தீங்கன்னா ஸோ அந்த காலத்துல இருந்து ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வழியில இருந்து தான் நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. அது மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லலாம். சரி, ஓகே. இப்போ ஒரு மனிதனுக்கு பார்த்தீங்கன்னா ஸோ எதெல்லாம் ரைட்ஸ் அப்படின்றத பார்ப்போம். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் மினிட். ஓகே, இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்திய கான்ஸ்டியூஷன் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா 1949 பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா ஸோ 12 35 பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி சொல்லுது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகள். ஸோ இந்த அடிப்படை உரிமைகள்லாம் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா ரைட் டு ஸ்பீச், ரைட் டு ரைட், ஸோ எழுதக்கூடிய உரிமை, பேச்சு உரிமை இருக்கு. ரைட் டு சேஞ்ச் ஆர் கன்வெர்ட் த ரிலிஜன்ஸ். ஸோ நம்ம ரிலிஜனை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லை அந்த ரிலிஜனை விட்டு வெளியே போகக்கூடிய சுச்சுவேஷன் கூட நம்ம ஏற்படுத்திக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ஒரு கம்யூனிட்டி அல்லது ஒரு கேஸ்ட் உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நோ ரிலிஜன் நோ கேஸ்ட் அப்படிங்கிற ஒரு சர்டிஃபிகேட்டும் வாங்கிக்கலாம். அதுக்கான லேட்டஸ்ட் லாஸ்ட் 2018 கூட ஒரு சிஸ்டர் பார்த்தீங்கன்னா வாங்கியிருந்தாங்க நோ ரிலிஜன் நோ கேஸ்ட் அப்படின்றத. ஸோ ரிலிஜனும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஈஸியாக நீங்கள் ட்ராவல், ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வாழக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நீங்கள் எங்கே வேணாலும் போய் வாழலாம், எங்கே வேணாலும் போய் பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் ரைட் டு ஆர்டிகல். ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் சொல்லுது. இந்த ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 12 35 பார்த்தீங்கன்னா இந்த ரைட்ஸ் எல்லாம் பற்றி சொல்கிறாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா லீகல் ரைட்ஸ் பற்றியான ஜூரிஸ்ட், அதாவது ரொம்ப அந்த காலத்தில் ஜூரிஸ்ட் எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லீகல் ரைட்ஸ் டெஃபினேஷன்ஸ் பார்ப்போம். ஆஸ்டின் அப்படின்றவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ டோன்ட், அதாவது ஒரு விஷயம் நம்மளுக்கு நடக்குது, ஒரு கன்சிடரேஷன் நடக்குது, அதாவது ஒரு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்றாங்க. ஸோ எக்ஸ் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா ஜி அப்படின்றது 2 பேர் பை பண்றாரு, இன்னொருத்தர் சேல் பண்றாரு அப்படின்னா ஸோ அந்த கன்சிடரேஷனை அவர் எடுத்துக்கலாம். ஸோ அதை ஒரு வாங்கிக்கலாம், இல்லை வாங்காமலும் இருக்கலாம். ஸோ அந்த கன்சிடரேஷனை அவர் அக்செப்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணாமலும் இருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஸோ இது லாஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத சொல்றாங்க. சரி, ஓகே, இது அவருடைய தனிப்பட்ட உரிமை. ஸோ ஒருத்தர் அக்செப்ட் பண்ணலாம், அக்செப்ட் பண்ணாமலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஒரு பிளேஸுக்கு போகிறேன். ஸோ அங்கே அட்ரஸ் தெரியல, அங்கே ஒருத்தர்கிட்ட அட்ரஸ் கேட்குறேன். ஸோ அட்ரஸ் கேட்கும்போது அந்த அட்ரஸ் அவர் சொல்லலாம், அந்த அட்ரஸ்க்கான வழி சொல்லாமலும் இருக்கலாம். அதுக்கு முழு ரைட்ஸ் இருக்கு. அதே ஒரு தேர்ட் பர்சன் இருக்காரு, அவரும் நான் கேட்கக்கூடிய அட்ரஸ்க்கு அவரும் வழி சொல்லலாம். ஸோ அவருக்கு ரைட்ஸ் இருக்கு, சொல்லாமலும் போகலாம். பட் அதுக்கான ரைட்ஸ் இருக்கு. அதை தான் இவங்க சொல்றாங்க. ஸோ இது பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே பேட்ஸ் பண்ணியிருக்கு ரைட்ஸ் அப்படின்றத ஆஸ்டின் சொல்றாரு. இதே பார்த்தீங்கன்னா ஹியரிங் அப்படின்றவர் சொல்றாரு, இது ஒரு சட்டப்பூர்வமான பாதுகாக்கப்பட்ட நலன் அப்படின்னு சொல்றாரு.
அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து செல் பண்ணுறோம், எக்ஸ் அப்படின்றவர் ஜி அப்படின்றவர் வந்து செல் பண்ணுறாங்க, எக்ஸ்ன்றவர் செல் பண்ணுறவர் பி அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா வந்து பை பண்ணுறாரு. ஸோ பை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒருவேளை ஜி அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டிக்கான அமௌண்ட்டை வந்து ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா ஸோ சட்டப்படி நம்ம வந்து மூவ் பண்ணி ஸோ அவர்கிட்ட இருந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து வாங்கலாம். ஸோ அதுக்கான ரைட்ஸை வந்து எது கொடுக்குதுன்னா நம்மளுக்கு வந்து இந்த ரைட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் அமௌண்ட் வந்து வாங்க முடியும் அப்படின்ற கன்சிடரேஷன் பார்த்தீங்கன்னா சட்டம் நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஸோ இந்த ரைட்ஸ் அப்படின்ற விஷயம் ஒரு பாதுகாப்பை நம்மளுக்கு வந்து கொடுக்குது. ஒருவேளை சப்போஸ் நம்ம ஒரு ஏமாத்திட்டாரு அப்படின்னா கூட நம்ம ஈஸியாக வந்து வாங்கிக்கலாம் அப்படின்ற ஒரு கண்டிஷனை வந்து கொடுக்குது. அதுதான் வந்து ஹியரிங் வந்து சொல்றாரு. அடுத்து வந்து கிரே என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா வந்து இட்ஸ் நாட்ஸ் எ பெனிஃபிட் அப்படின்றது சொல்றாரு. இது வந்து பெனிஃபிட் மட்டும் கிடையாது, நம்மளுக்கு ஒரு நலன் மட்டும் கிடையாது, அதோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லீகல் ப்ரொடக்ஷன், சட்டப்படியான ஒரு ப்ரொடக்ஷன், நம்மளுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமா வந்து இருக்கு அப்படின்றத சொல்றாரு. சால்மன் என்ன சொல்றாரு பார்த்தீங்கன்னா இட்ஸ் எ பெனிஃபிட்ஸ். ஸோ 2 பாயிண்ட் சொல்றாரு. இட்ஸ் எ பெனிஃபிட், இது வந்து ஒரு பணம் பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றத சொல்றாரு. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுக்கு வந்து அந்த பணம் இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி செல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டிக்கான அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரல அப்படின்னும் போது சில பார்த்தீங்கன்னா சட்டப்படி நம்ம மூவ் பண்ணி அதுல இருந்து ரிட்டர்ன் வந்து நம்ம பெற முடியும். அதனால இது ஒரு சட்டப்படியான லீகலான ஒரு ப்ரொடக்ஷன், நம்மளுக்கு பாதுகாப்பு இருக்கு அப்படின்றதையும் இந்த ரைட்ஸ் மூலியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத சொல்றாரு. அடுத்து ஹாலண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து பெனிஃபிட் மட்டும் கிடையாது, ஸோ பெனிஃபிட்டோடு சேர்ந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் பெனிஃபிட்டாக வந்து இருக்கு அப்படின்றத சொன்னாரு. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மேரேஜ் பண்ணிக்கிறோம், ஸோ மேரேஜ் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா வந்து அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துறதுக்கு பிடிக்கல, ஸோ பிடிக்காத பட்சம் கிட்ட போவாங்க. ஸோ கோர்ட்ல போயிட்டு எனக்கு வந்து டிவோர்ஸ் வேணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல கோர்ட்ல வந்து முறையிடுவாங்க. 2 பேரும் மியூச்சுவல் கன்சென்ட்ல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ 2 பேருக்கும் வந்து பிரியக்கூடிய சுச்சுவேஷன்ல 2 பேரும் வந்து மியூச்சுவல் கன்சென்ட்ல போயிட்டு கோர்ட்ல வந்து ஆஜராவாங்க. ஸோ கோர்ட் என்ன சொல்லணும் பார்த்தீங்கன்னா நீங்க 1 இயர் வந்து சேர்ந்து வாழுங்க அப்படின்ற ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணணும். பட் இவங்களுடைய இன்டென்ஷன் என்ன, இவங்களுடைய என்ன பார்த்தீங்கன்னா பிரிஞ்சு வாழணும் அப்படின்ற ஒரு கன்சிடரேஷன் வந்து போறாங்க. ஸோ பிரிஞ்சு வாழணும் அப்படின்ற சுச்சுவேஷன்ல இவங்க போகும்போது கோர்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நீங்க 1 இயர் வந்து சேர்ந்து வாழுங்க அப்படின்றது வந்து ரிட்டர்ன் வந்து சொல்லி அனுப்பிச்சிடறாங்க. பட் இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து பெனிஃபிட் மட்டும் கிடையாது, இவங்களுடைய இன்டென்ஷன் வந்து பிரிஞ்சு வாழணும் அப்படின்றது அதை வந்து கோர்ட் வந்து நிறைவேற்றல. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இது வந்து பெனிஃபிட் மட்டும் கிடையாது, இட்ஸ் நாட் பெனிஃபிட். ஸோ அவங்களுடைய விருப்பத்தை வந்து நிறைவேற்றவும் செய்யல. ஸோ இட்ஸ் பெனிஃபிட் அண்ட் ஆல்சோ நாட் பெனிஃபிட் அப்படின்றது சொல்றாரு. இது ஒரு சட்டப்படியான ஒரு லீகலான ப்ரொடக்ஷன் அப்படின்றது சொல்றாரு. இது வந்து ஹாலண்ட் அப்படின்றத சொல்றாரு. ஓகே, இப்போ நம்மளுக்கு சட்டப்படியான உரிமைகள் எல்லாம் வந்து நம்மளுக்கு இருக்கு அப்படின்னா ஸோ அந்த உரிமைகளை வந்து நம்ம ரீச் பண்ணணும், அந்த உரிமையை நம்ம வந்து பெறணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும், ஸோ எப்படி என்னென்ன இன்கிரீடியன்ஸ் எல்லாம் இருந்தா, அதாவது பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா, இந்த மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா சட்டத்தால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ரைட்ஸ் வந்து பெற முடியும் அப்படின்றத சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஆஃப் ரைட்ஸ். சப்ஜெக்ட் ஆஃப் ரைட்ஸ் அப்படின்னும் போது இதுல யார் வந்து எந்த ரைட்ஸை வந்து பெறாங்க, ஸோ ஒரு உரிமை, ஒரு அடிப்படை உரிமையாக இருந்தாலும் சரி, சட்டத்தின் மூலம் மூவ் பண்ணக்கூடிய ஒரு ரைட்ஸாக இருந்தாலும் சரி, இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து செல் பண்றாரு அப்படின்னா ப்ராப்பர்ட்டி செல் பண்றவருக்கும் பை பண்றவருக்கும் ரைட்ஸ் இருக்கு. ஸோ செல் பண்றவர் பார்த்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட் வந்து வாங்கக்கூடிய ரைட்ஸ் இருக்கு, பை பண்றவர் பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டியை வந்து வாங்குறாரு அப்படின்னா ப்ராப்பர்ட்டியை வாங்கக்கூடிய ரைட்ஸ் வந்து இருக்கு. ஸோ 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இந்த 2 பேரோட உரிமை பற்றி பேசுறது தான் பார்த்தீங்கன்னா சப்ஜெக்ட் ஆஃப் ரைட்ஸ். ஸோ சப்ஜெக்ட் ஆஃப் ரைட்ஸ் அந்த நம்பரை பத்தி பேசக்கூடியது தான் பையர் அண்ட் செல்லர் 2 பேரும் நம்பரை பத்தி பேசுதான் சப்ஜெக்ட் ஆஃப் ரைட்ஸ். ஆப்ஜெக்ட் ஆஃப் ரைட்ஸ். ஸோ இங்க ஆப்ஜெக்ட் எதை குறிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸை பத்தி குறிக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு என்ன கடமைகள் இருக்கு அப்படின்றத பத்தி குறிக்குது. ஸோ 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா சேம் கன்சிடரேஷன் இருக்கு, 2 பேருக்கும் பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கு. ஸோ அவங்களுடைய கடமைகள் டியூட்டிஸ் அண்ட் ரைட்ஸை பத்தி சொல்லுது. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்ட் கண்ட்ரோல் பை ரைட்ஸ். ஸோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லுது. அவங்களுக்கு சப்போஸ் ஒருத்தர் வந்து பை பண்றாரு ப்ராடக்ட்டை, ஸோ ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து பை பண்றாரு அப்படின்னா ஸோ அவர் அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து பை பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த அமௌண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து எஸ் சரி ஓகே. தென் நெக்ஸ்ட் பார்ப்போம் சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் த ரைட்ஸ். சப்ஜெக்ட் மேட்டர் ஓகே, ஒரு ப்ராப்பர்ட்டியை பை பண்றாரு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டியை பை பண்ணும்போது அந்த இடத்துல என்ன கன்சிடரேஷன், அந்த இடத்துல மெயின் மேட்டரா என்ன சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கு அப்படின்னா ப்ராப்பர்ட்டி தான் வந்து சப்ஜெக்ட் மேட்டரா இருக்கு. ஸோ 2 பர்சன் ஒரு எக்ஸ் அப்படின்றது ஜி அப்படின்ற செல் பண்றாரு ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா ஸோ இங்க மெயின் மேட்டர் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர்ட்டி அப்படின்றது தான் மெயின் மேட்டர். சப்போஸ் இந்த இடத்துல நான் உங்களுக்கு வந்து ஒரு செமினார் வந்து எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னா ஸோ நீங்க வந்து இதை வந்து லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த இடத்துல என்ன சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்து ஒரு நாலேஜை வந்து கொடுத்துட்டு இருக்கேன், ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். ஸோ எப்படி வந்து லிசன் பண்ணணும், எப்படி வந்து ஒரு டாபிக் செமினார் வந்து எடுக்கணும் அப்படின்ற கான்செப்ட் சொல்றேன். ஜூரிஸ்ப்ரூடென்ஸ்ல பார்த்தீங்கன்னா லீகல் ரைட்ஸை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த இடத்துல நான் ஒரு நாலேஜை வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கேன் அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இதுதான் இந்த இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் தான் பார்த்தீங்கன்னா இங்க வந்து ஒரு சப்ஜெக்ட் மேட்டர் அப்படின்னு சொல்றேன். அதே மாதிரி ப்ராப்பர்ட்டியில வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஸோ ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவங்க வந்து சப்ஜெக்ட் மேட்டர். சப்போஸ் நீங்க மேரேஜ் பண்றீங்க அப்படின்னா அந்த இடத்துல மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சப்ஜெக்ட் மேட்டர். அது எது முக்கியமான ஒரு இன்கிரீடியன்ஸ், எதை பேஸ் பண்ணி நீங்க வந்து அங்க
கேஸ் ஃபைல் பண்ணுறீங்களோ, எதை பேஸ் பண்ணி ஒரு கான்ட்ராக்ட் வந்து நடக்குதோ, ஸோ எதை பேஸ் பண்ணி நீங்கள் ரைட்ஸ் வந்து பெறணும்னு நினைக்கிறீங்களோ, ஸோ அதுதான் வந்து சப்ஜெக்ட் மேட்டர். அடுத்து டைட்டில். டைட்டில் அப்படின்றதுனா உரிமை மூலம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்பர்ட்டி வந்து தாத்தா வழியில் பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வருது, அப்பா வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சன்ஸுக்கு வருது. ஸோ இது ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வந்து மூவ் ஆகி வருது. இது வந்து தாத்தா பாட்டி மட்டும் கிடையாது. சப்போஸ் ஒரு தேர்ட் பர்சன் இருக்காரு, தேர்ட் பர்சன் கிட்ட நம்மளுடைய அப்பா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாங்குறாரு. ஸோ யாருன்னு தெரியாது, ஒரு அன்னோன் பர்சன் தேர்ட் பர்சன் கிட்ட இருந்து அவருடைய ப்ராப்பர்ட்டியில இருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அன்னோன் பர்சனான நம்மளுடைய ஃபாதர் வந்து வாங்குறாரு. ஸோ இவர் வந்து அப்பா வாங்குறாரு. ஸோ அப்பா வாங்கின பிறகு ஒரு 10 வருஷம் கழிச்சு இன்னொரு பர்சனுக்கு, நம்மளுடைய ரிலேட்டிவ்க்கோ இல்லை தெரியாத பர்சனுக்கு வந்து செல் பண்ணிடுறாரு. ஓகே, இந்த டைட்டில் அப்படின்றதுனா உரிமை மூலம். யாருடைய வழியில வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வந்திருக்கு அப்படின்றது தான் இந்த உரிமை மூலம் அப்படின்ற விஷயம் வந்து சொல்றது. அதாவது வந்து மூலப்பத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ யாருடைய வழியில இந்த ப்ராப்பர்ட்டி வந்து வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் வந்து தேர்ட் பர்சன் அவர்கிட்ட இருந்து வாங்கி நம்மளுடைய அப்பா வாங்கியிருக்காரு. ஸோ அப்பா கிட்ட இருந்து இன்னொரு தேர்ட் பர்சன் வாங்கியிருக்காரு. அந்த தேர்ட் பர்சன் அப்படின்ற அந்த செகண்ட் தேர்ட் பர்சன் பார்த்தீங்கன்னா வந்து யாருடைய வழியில வந்து வந்திருக்கு, யாருடைய மூலமாக வந்திருக்கு அப்படின்றத பத்தி பேசுறது தான் இந்த டைட்டில் அப்படிங்கிற விஷயம். டைட்டில் அப்படின்னா மூலம், உரிமை மூலம், யாருடைய வழியாக இந்த உரிமை வந்து பெறப்பட்டிருக்கு அப்படின்றத பற்றி பேசுறது. ஸோ இதுதான் வந்து எசென்சியல் ஆஃப் ரைட்ஸ், லீகல் ரைட்ஸ். இதுதான் வந்து முக்கியமான காரணங்கள். ஓகே ஓகே நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா ரைட்ஸ் அண்ட் லிபர்ட்டி. ரைட்ஸ் அப்படின்னா உரிமை, அண்ட் லிபர்ட்டி அப்படின்னா சுதந்திரம். ஓகே, இங்கே ரைட்ஸ் அப்படின்னா ஒருத்தர்கிட்ட இப்போ நம்ம வந்து ஒருத்தர்கிட்ட அமௌண்ட் வந்து கொடுக்குறோம். ஸோ கடனாக வந்து கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ கடனாக வந்து கொடுக்கும்போது அது அமௌண்ட் வந்து வரலாம், இல்லை ரிட்டர்னும் வராமலும் போகலாம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து வாங்கவும் செய்யலாம், இல்லை வாங்காமலும் இருக்கலாம். இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டி செல் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அதுக்கான அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா தான் வாங்குவார், இல்லை வாங்காமலும் வந்து போயிடுவார். ஸோ அதுதான் வந்து ரைட்ஸ். அவருக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் வந்து வாங்கலாம், இல்லை வாங்காமலும் இருக்கலாம். நம்ம வந்து அதுக்கான வந்து ஃபோர்ஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ அதே வந்து லிபர்ட்டி, சுதந்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு தனிப்பட்ட ஒரு நபருடைய சுதந்திரம், இல்லை ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸினுடைய சுதந்திரம். ஒரு குழு, ஒரு கம்பெனிஸ் இருக்குது, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அந்த ஆர்கனைசேஷன் வந்து டிசைட் பண்ணிக்கலாம், எனக்கு இந்த ரைட்ஸ் இருக்குது, இதை நான் வந்து வாங்கிக்கிறேன் அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹியூமன் பீயிங்க்கு என்னென்ன ரைட்ஸ் இருக்குன்னா, ஸ்பீச்சிங் ரைட் இருக்குது. ஸோ தன்னுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ், இப்போ நான் அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஸோ இது என்னுடைய ரைட்ஸ், நான் எப்படி வேணாலும் வந்து ட்ரெஸ்ஸிங்ஸ் வந்து செஞ்சுக்கலாம், ஹேர் கட் வந்து எந்த மாதிரி வேணாலும் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்ற ரைட்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஓட்டு போடணும் போடக்கூடாது அப்படின்றது என்னுடைய ரைட்ஸ். ஸோ அதை நான் வந்து செய்யலாம், இல்லை செய்யாமலும் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ரைட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. அதுதான் பார்த்தீங்கன்னா வந்து சுதந்திரம் அப்படின்றது சொல்கிறோம். ஸோ இண்டிபெண்டன்ஸ், இல்லை வந்து லிபர்ட்டி அப்படின்றத சொல்லலாம். ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய சுதந்திரத்தை பற்றியும் சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வேர் தேர் இஸ் ரைட்ஸ் தேர் இஸ் ரெமெடி. ஸோ உரிமை உண்டாகும் எனில் அதற்கான தீர்வழியும் உண்டு, உரிமை உண்டெனில் அதற்கான தீர்வழியும் உண்டு அப்படின்றது வந்து வேர் தேர் இஸ் ரைட்ஸ் இஸ் ரைட் தேட் இஸ் ரெமெடி. ஸோ எந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து ரைட்ஸ் இருக்கோ, ஸோ அந்த இடத்துலலாம் அதுக்கான பயன் வந்து இருக்குது. எந்த இடம், ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒரு கேஸில் வந்து சொல்கிறேன், ASHBY அஸ்பை வர்சஸ் ஒயிட் அப்படின்ற ஒரு கேஸில். ஸோ இந்த கேஸில் பார்த்தீங்கன்னா வந்து அஸ்பை அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து ஓட்டு போடுறதுக்காக போகிறாரு எலெக்ஷன் பூத்துக்கு. ஸோ ஓட்டு போடுறதுக்காக எலெக்ஷன் பூத்துக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவருக்கு வந்து ஓட்டு லிஸ்ட்டில் நேம் வரல, இல்லை ஒரு சட்டப்படி வந்து ஓட்டு போட முடியாது அப்படின்றத வந்து ஸ்டாப் பண்ணி அந்த எலெக்ஷன் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஓட்டு போடாமல் வந்து தவிர்த்துடுறாரு. ஸோ தவிர்த்துட்ட பிறகு அவர் வந்து வீட்டுக்கு வந்து வந்துட்டு அதுக்கு பிறகு வந்து கேஸ் வந்து போடுறாரு அந்த ஆஃபீஸர் மேலே. ஸோ என்னை வந்து ஓட்டு போட விடலை, பட் சட்டப்படி நான் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் சரியாக வச்சிருக்கேன், அவர் வந்து தடுத்து நிறுத்திட்டாரு அப்படின்றத வந்து வைக்கிறாரு கோர்ட்டு மூலிமா. இந்த கோர்ட்டு வந்து இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து கோர்ட்டுக்கு வந்து போகுது. ஸோ கோர்ட்டுக்கு போன பிறகு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஒரு மனிதனுடைய உரிமை வந்து அடிப்படை உரிமையில சொல்லலாம். ஸோ ஓட்டு போடக்கூடிய உரிமை இருக்கு, ஆனால் அது வந்து தடுத்து நிறுத்தியாச்சு அப்படின்றத வந்து இவர் வந்து கோர்ட்ல வந்து கேஸாக வந்து வைக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவருடைய அடிப்படை உரிமை வந்து பாதிக்கப்படுது. ஒரு தனி மனிதனுடைய உரிமை, அவர் வந்து ஓட்டு போடலை அப்படின்னா அந்த இடத்துல எந்த ஒரு மாற்றமும் வந்து ஏற்படாது. சப்போஸ் அவர் ஓட்டு போடக்கூடிய நினைச்ச அந்த பர்சன் வந்து அதிகப்படியான ஓட்டுல வந்து வின் பண்ணியிருப்பாரு, இந்த ஓட்டுக்கு எந்த ஒரு பாதிப்பும் அவருக்கு ஏற்பட்டிருக்காது. ஒருவேளை அவர் தோத்து இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த ஒருத்தருடைய ஓட்டு வந்து எந்தவித மாறுதலையும் வந்து அந்த எலெக்ஷன்ல வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காது. பட் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை, அவருடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ல வந்து கை ஒருத்தர் வந்து தடை பண்ணி வந்து ஸ்டாப் உரிமையை வந்து கேட்டு எடுத்துக்கலாம் அப்படின்றதா இந்த ஒரு தனி நபருடைய உரிமையை பற்றி வந்து சொல்லுது. ஸோ அந்த ஒரு ஓட்டை யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாது, எந்த ஒரு மாற்றத்தையும் அந்த சமூகத்தில் வந்து ஏற்படுத்தாது அப்படின்னு இருந்தாலும் ஒரு தனி நபருக்கு அவருடைய உரிமை மீது வந்து அக்கறை இருக்கு, அது சட்டப்படி வந்து வாங்கக்கூடிய ரைட்ஸும் வந்து இருக்கு அப்படின்றத ஸோ இந்த ஆஸ்பை வர்சஸ் ஒயிட் அப்படின்ற இந்த கேஸ்ல வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ரைட்ஸ். ஸோ என்னென்ன வகையில் வந்து இந்த ரைட்ஸ் எல்லாம் வந்து இருக்குது அப்படின்றத ஒரு கிளாஸிஃபை பண்ணலாம். சரி, ஓகே, இதில் என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்றத ஒரு ஓரலாக பேசிக்ஸாக வந்து சொல்லிடுறேன். பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரைட்ஸ் இருக்குது, பிரைமரி அண்ட் செகண்டரி ரைட்ஸ் வந்து இருக்குது, அதுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் இம்பர்ஃபெக்ட் ரைட்ஸ் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து
ஆர்டினரி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் இன் பர்சனும் அண்ட் ரைட் இன் ரெம், ப்ரொபரேஷியா ரைட் அண்ட் ப்ரொபரேட்டரியா ரைட்ஸ் அண்ட் பர்சன் ரைட்ஸ், பர்சனல் ரைட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜஸ்ட் ஆட்ரம், உரிமைக்கான உரிமை. அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் இன் ரீப்ரொபோரியா அண்ட் ரைட் இன் ஹெலினா அப்படின்றது. ஸோ இந்த ரைட்ஸ் எல்லாம் வந்து பார்க்க வரும், கிளாசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் ரைட்ஸ். ஓகே, இப்போ இந்த எல்லா டாப்பிக்கும் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இதில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரைட்ஸ் வந்து எதை குறிக்குது அப்படின்னா, பாசிட்டிவ் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஒருத்தர்கிட்ட நம்ம வந்து ஒரு 1000 ரூபாய் இல்லை ஒரு 10,000 ரூபாய் வந்து கடன், நம்ம ஒரு நண்பருக்கோ இல்லை தேர்ட் பர்சனுக்கோ நம்ம வந்து கடன் வந்து அப்படின்னா அதை ரிட்டர்ன் வாங்கக்கூடிய ரைட்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம இதை வந்து பாசிட்டிவ் ரைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதுக்கான பெனிஃபிட்டை நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஒருவேளை அது இன்ட்ரெஸ்டா இருக்கலாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி சொல்லல, அதுக்கான ரிட்டர்ன் அமௌண்ட்டை நம்ம வந்து வாங்கக்கூடிய உரிமை, கேட்டு வாங்கக்கூடிய உரிமை நம்மளுக்கு வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல பாசிட்டிவ் ரைட்ஸ் நம்மளுக்கு வந்து இருக்கு. செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வச்சிருக்கோம். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து செல் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து நினைக்கிறோம். ஸோ செல் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா செல் பண்ணணும்னு நினைக்கும் போது ஒரு பர்சன் கிட்ட நம்ம வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ ஆனால் கம்யூனிகேட் பண்ணுறது நம்மளுடைய உரிமை. அதே டைம் வந்து அந்த பையர் பார்த்தீங்கன்னா வந்து அது வாங்கலாம், வாங்காமலும் இருக்கலாம். ஸோ அவர் அக்செப்ட் பண்ணலாம், இல்லை அக்செப்ட் பண்ணாமலும் இருக்கலாம். ஒருவேளை அக்செப்ட் பண்ண மறுத்துட்டார் அப்படின்னா அது அவருடைய உரிமை. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ரைட்ஸ் வந்து கிரியேட் ஆகுது. ஓகே, செகண்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிரைமரி அண்ட் செகண்ட் ரைட்ஸ். இங்கே பிரைமரி ரைட்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து டீலர்ஷிப். இப்போ சப்போஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆவின் கம்பெனி, ஸோ ஆவின் கம்பெனி இருக்குது. ஸோ அந்த ஆவின் கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு குறிப்பிட்ட லொக்கேஷனுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ டீலர்ஷிப் கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் என்னோட லொக்கேஷன் வேலூர் அப்படின்னா ஸோ வேலூர் லொக்கேஷனில் ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்கு மட்டும் டீலர்ஷிப் வந்து வச்சுங்க. இல்லை சப்போஸ் ஒரு ஸ்விக்கி இருக்குன்னா ஸ்விக்கி இந்த லொக்கேஷனில் மட்டும் டீலர்ஷிப் வந்து வச்சுங்க அப்படின்ற ஒரு கான்ட்ராக்ட் மூலியமாக பார்த்தீங்கன்னா வந்து பர்மிஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி அதை தவிர்த்து வேற யாரும் அந்த லொக்கேஷனில் வந்து வைக்க முடியாது. ஸோ இந்த இடத்துல தான் அவங்களோட ரைட்ஸை பற்றி பேசுறது. ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆவின் இருக்குன்னா ஆவின் நிறுவனத்தில் ஒரு கான்ட்ராக்ட் போட்டு ஸோ அந்த கான்ட்ராக்ட் மூலியமா பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருப்பாங்க. அதே ஆவின் நிறுவனத்தில் இன்னொரு அக்ரிமெண்ட் வந்து போடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆவின்ல ஐஸ்கிரீம், அருண் ஐஸ்கிரீமோ இல்லை வேற ஏதோ ஐஸ்கிரீமோ செல் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அதே கான்ட்ராக்ட் மூலியமா பார்த்தீங்கன்னா அதே கான்ட்ராக்ட்ல சப்போஸ் இன்னொரு கான்ட்ராக்ட் மூலியமா அதே கம்பெனி வழியில வந்து போடுறாங்க. ஸோ இன்னொரு கான்ட்ராக்டும் வழி போடலாம். ஸோ இந்த செகண்ட் டைமா இன்னொரு வந்து அக்ரிமெண்ட் உள்ள வருது. ஸோ அப்படி வரும் பட்சத்தில் அதுதான் வந்து செகண்டரி ரைட்ஸ் அப்படின்றது சொல்லுது. ஒரே கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா 2 விதமான ரைட்ஸ் வந்து இருக்கு அப்படின்றத இந்த ரைட்ஸ் மூலியமா வந்து சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்க்ல வந்து லோன் வாங்குறாங்க. ஸோ அது வேணும். பர்ஃபெக்ட் அண்ட் இம்பர்ஃபெக்ட் ரைட்ஸை பற்றி சொல்லலாம். பர்ஃபெக்ட் ரைட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ப்ராப்பர்ட்டி வாங்குறாங்க. ஸோ ப்ராப்பர்ட்டி வாங்கின பிறகு பார்த்தீங்கன்னா வந்து அதை வந்து செல் பண்ணவர் இருக்க. ஸோ எக்ஸ் அப்படின்றவர் ஜி அப்படின்றவர் வந்து செல் பண்ணுறாரு. ஸோ இங்கே வந்து வாங்குறாங்க. அண்ட் தென் வந்து விற்கிறவர் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ எக்ஸ்ன்றவர் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர்ட்டி வந்து செல் பண்ணுறாரு. ஜி அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா வந்து ப்ராப்பர்ட்டி வந்து வாங்குறாரு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ப்ராப்பர்ட்டிக்கான கன்சிடரேஷன் நடக்குது. அதுக்கான அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வாங்க முடியல அப்படின்னா அவர் வந்து கோர்ட் மூலியமா போய் அதுக்கான அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் வந்து வாங்கிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து பர்ஃபெக்டான ரைட்ஸ். ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து செல் ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்டான ரைட்ஸ். அதை வந்து கோர்ட் மூலியமா போயிட்டு அவர் வந்து ரிட்டர்ன் வந்து வாங்கிக்கலாம். இதுதான் வந்து பர்ஃபெக்ட் ரைட்ஸ். சப்போஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இம்பர்ஃபெக்ட் ரைட்ஸ். ஸோ இங்கே இம்பர்ஃபெக்ட் ரைட்ஸ் அப்படின்றது எதை சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டிவோர்ஸ் அப்படின்ற விஷயத்தை சொல்லுது. சப்போஸ் ஒரு மென் இருக்காரு அப்படின்னா ஸோ அந்த மென் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கோர்ட் மூலியமா போயிட்டு வந்து டிவோர்ஸ் வந்து வாங்குறாரு. ஸோ இங்கே டிவோர்ஸ் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்த இடத்துல ஒரு மென் அண்ட் உமன் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா வந்து மேரேஜ் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கோர்ட்டில் போய் டிவோர்ஸ் வந்து வாங்குறாங்க. ஸோ டிவோர்ஸ் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவங்களுடைய ரைட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ சேர்ந்து வாழணும் அப்படின்ற கான்செப்டில் இருக்காங்க. பட் அவங்களுக்கு டிவோர்ஸ் அப்படின்றது ஒரு விஷயத்தை வந்து கொடுத்துறாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுடைய நிறைவேற்றக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து டிவோர்ஸ் வேணாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட். பட் ஆனால் வந்து கோர்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்னொன்று ஸோ அவங்க வந்து டிவோர்ஸ் கேட்க போகிறாங்க. ஸோ டிவோர்ஸ் கேட்க போகும்போது பட் இவங்க வந்து சேர்ந்து வாழணும் அப்படின்ற கண்டிஷன் வந்து வைக்கிறாங்க. ஸோ அப்படி வைக்கும்போது அவங்களுடைய நீட்ஸ் வந்து ஃபுல்ஃபில் பண்ணலை. அப்படி ஃபுல்ஃபில் பண்ணாதனால இது இம்பர்ஃபெக்ட் ரைட்ஸ் அப்படின்றத சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டினரி அண்ட் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஓகே, இங்கே ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்ற விஷயம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியாச்சு. ரைட் டு ஸ்பீச், ரைட் டு ரீலோகேட், ஸோ ரைட் டு சூஸ் த ரிலீஜன், அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ரைட் டு பிஸ்னஸ் இன் எனி பிளேஸ் இன் இந்தியா. ஸோ பர்டிகுலர் ஏரியாவில் எங்கே வேணாலும் நம்ம வந்து பிஸ்னஸ் வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் எந்த ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தனிமையாக வந்து இருந்துக்கலாம் அப்படின்ற இந்த மாதிரி அடிப்படை உரிமையெல்லாம் சொல்லுது. இது ஆர்டிகல் கான்ஸ்டியூஷன் ஆஃப் 1949. ஸோ ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா வந்து 12 35 இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி சொல்லுது. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸை தவிர்த்து மற்ற எல்லா ரைட்ஸுமே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ வந்து ரைட் இன் பர்சனம். இங்கே ரைட் இன் பர்சனம் அண்ட் ரைட் இன் ரெம். ஸோ ரைட் இன் பர்சனம் அப்படின்றது ஒரு
மனிதனை பற்றி ஒரு நபரை பற்றி வந்து குறிக்குது. ஸோ இந்த கான்ட்ராக்டுக்குள்ள இல்லை இந்த ப்ராப்பர்ட்டி செல் பண்ணக்கூடிய இந்த பையர் அண்ட் செல்லர் வராங்க அப்படின்னா ஸோ இந்த பர்சனை குறிக்கிறது தான் வந்து ரைட் இன் பர்சனம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் இன் ரெம். ஸோ இந்த நபர் மட்டும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல நபராக இருக்கலாம், இல்லை வந்து குரூப் ஆஃப் அசோசியேஷன் பீப்புள்ஸாக வந்து இருக்கலாம், ஒரு ரிலீஜியஸ் சேர்ந்தவர்களாக இருக்கலாம், இது ஒரு மெம்பர்ஸாக இருக்கலாம். ஸோ இது ஃபார் எக்ஸாம்பிள் லைன்ஸ் கிளப், ஒரு கிளப்பாக இருக்கலாம், இந்த மாதிரியான ஒரு சொசைட்டியாக வந்து இருக்கலாம். ஸோ இவங்களெல்லாம் பற்றி பேசுறது தான் பார்த்தீங்கன்னா ரைட், அவங்களுடைய ரைட்ஸை பற்றி பேசுறது தான் ரைட் இன் பர்சனும். ரைட் இன் ரெம் அப்படின்னா ஸோ இவங்களை பற்றி பேசாமல் ஒரு காமன் பீப்புளை பற்றி பேசுறது, ஒரு பொதுமக்கள் ஜென்ரலாக எல்லாருக்கும் கிடைக்க வேண்டிய ஒரு ரைட்ஸை பற்றி பேசுது. சப்போஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டூ வீலருக்கு பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் போடணும் அப்படின்ற ஒரு சிஸ்டம் வந்து கொண்டு வராங்க. ஸோ இது வந்து காமனாக எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ரைட்ஸ், எல்லாரும் வந்து இது வந்து யூஸ் பண்ணி ஆகணும். ஒரு நபர் வந்து ஹெல்மெட் போடணும் அப்படின்ற ஒரு கேஸ் போடுறாரு அப்படின்னா அவரை பற்றி பேசல. ஸோ பட் காமனாக எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய ஒரு ரைட்ஸ், இது வந்து ரைட் இன் ரெம் அப்படின்னு சொல்லலாம். காமனாக கொடுக்கக்கூடிய ஒரு ரைட்ஸ், காமனாக பேசக்கூடிய ஒரு ரைட்ஸை பற்றினா ரைட் இன் ரெம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொபரேஷியா ரைட் அண்ட் பர்சனல் ரைட்ஸ். இங்கே ப்ரொபரேஷியா ரைட்ஸ் அப்படின்றது வந்து ஒருத்தருடைய பையர் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து செல் பண்ணுறாரு. ஸோ செல் பண்ண வந்து பை பண்ணுறாங்க. ஸோ அதை ரிட்டர்ன் தரக்கூடிய ரைட்ஸ் பற்றினா வந்து அந்த நம்பருக்கு வந்து இருக்குது. அது சேம் டைம் தான் கோர்ட் மூலிமா நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி பேசக்கூடிய அதை பற்றி தான் வந்து ரைட்ஸ் பற்றி வந்து ஸோ இந்த ரைட் இன் பர்சனம் ப்ரொபர்ஷியா ரைட் அப்படின்னு சொல்லலாம். சொத்துரிமை மற்றும் ஒப்பந்தம், சொத்து மற்றும் ஒப்பந்தத்தின் மூலம் நடக்கக்கூடிய இந்த ரைட்ஸை பற்றி, அதை ரிட்டர்ன் வாங்கக்கூடிய ரைட்ஸ் என்ன இருக்கோ அதை பற்றி பேசி தான் வந்து ப்ரொபர்ஷியா ரைட். அந்த பர்சனல் ரைட்ஸ், ஸோ தனிப்பட்ட நபர், ஒரு தனிப்பட்ட நபர் இருக்காரு. ஸோ நான் இருக்கேன் அப்படின்னா என்ன ஒருத்தர் வந்து இழிவுபடுத்துறாங்க, இல்லை என்னுடைய சொசைட்டியில் இருக்கக்கூடிய ஒரு நேம் வந்து ஒருத்தர் இழிவுபடுத்துறாங்க, என்னுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை வந்து ஸோ ஒருத்தர் வந்து இழிவுபடுத்துறாங்க, என்னுடைய ஸ்டேட்டஸ் வந்து சீர்குலைக்கிறாங்க, என்னை வந்து அவமானப்படுத்துறாங்க, என்னை வந்து தவறான வார்த்தையில் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து ரைட் பண்ணுறாங்க, என்ன தவறாக சித்தரித்து ஒரு வீடியோஸ் மூலம் வந்து அப்லோட் பண்ணுறாங்க, இல்லை பார்த்தீங்கன்னா வந்து என்னையே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு உருவமாக வரிச்சு ஸோ அதை வந்து எரிக்கிறாங்க அப்படின்னா ஸோ என்னுடைய தனிப்பட்ட ஒரு பர்சனல் ரைட்ஸ் என்னையே ஒரு ஆயுதமாக கொண்டு அதை வந்து பாதிக்க செய்கிறாங்க அப்படின்னா தனிப்பட்ட உரிமை பர்சனல் ரைட்ஸை பற்றி சொல்கிறது தான் வந்து பர்சனல் ரைட்ஸ். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆட் ரெம். ஸோ இங்கே ஜஸ்ட் ஆட் ரெம் அப்படின்றதுனா உரிமைக்கான உரிமை. இங்கே உரிமைக்கான உரிமை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஜி அப்படின்றதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து செல் பண்ணுறாரு. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து செல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸோ அவர் வந்து ப்ராப்பர்ட்டியை செல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய் வழியை வந்து சொல்லிடுறாரு. நான் வந்து ஒரு 10 நாளில் இந்த ப்ராப்பர்ட்டியை நான் வந்து உங்களுக்கு வந்து செல் பண்ணிடுறேன் அப்படின்றது வந்து ஓப்பனாக வந்து சொல்லிடுறாரு, ஓரலாக வந்து சொல்லிடுறாரு. இதை கேட்டுட்டு ஜி அப்படின்றது என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு 10 lakh அப்படின்றத நிர்ணயிக்கிறாங்க. இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு 10 lakhக்கு நான் வந்து கொடுக்குறேன் அப்படின்றத சொல்கிறாரு எக்ஸ் அப்படின்றவர். ஸோ ஜிக்கு ஜின்ற என்ன பண்ணுறாருன்னா இவர் ஓகே ப்ராப்பர்ட்டி செல் பண்ண போகிறாரு அப்படின்றது அதுக்கான அமௌண்ட்டு பேங்க்கில் வந்து ஒரு லோன் வாங்குறாரு, இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கலெக்ட் பண்ணி ஒரு 10 lakh வந்து அரேஞ்ச் பண்ணிடுறாரு. இந்த 10 நாளுக்குள்ள அவர் ரிட்டர்ன் எடுத்துகிட்டு போய் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசும்போது பார்த்தீங்கன்னா வந்து அவர் வந்து தேர்ட் பர்சனான இன்னொரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா வந்து அதை விட அதிகமான அமௌண்ட்டுக்கு வந்து செல் பண்ணிடுறாரு. ஸோ இப்படி எனக்குள்ள கான்ட்ராக்ட் ஓரலாக வந்து பேசியிருந்தாலும் கம்யூனிகேஷன் வந்து முடிஞ்சிருச்சு, இங்கே வந்து கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சிருச்சு. ப்ராப்பர்ட்டி செல் கூட்டுன்றதுக்கு அக்செப்டர், அதாவது வந்து அக்செப்டர் அண்டு வந்து ஸோ பையர் அண்ட் செல்லர் 2 பேரும் பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிட்டாங்க, இந்த கான்ட்ராக்ட் வந்து நிறைவடைச்சிச்சு. பட் இதை வந்து அவர் வந்து கேர் எடுத்துக்காம வேற ஒரு பர்சன் அதிகமாக கொடுத்தோம் அவர்கிட்ட போயிட்டு வந்து அவர் வந்து செல் பண்ணிட்டாரு. ஸோ இதை கோர்ட் மூலியமா போனோம் அப்படின்னா ஸோ கண்டிப்பாக பார்த்தா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் செல் பண்ணுறதா சொல்லியிருந்தாரு. பட் அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ணாமல் இன்னொரு பர்சனுக்கு வந்து செல் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய உரிமையை வந்து நம்ம வந்து கேட்டு வந்து எடுத்துக்கலாம். அதுதான் உரிமைக்கான உரிமை. நம்மளுக்கு வந்து உரிமை கொடுத்துருக்காரு, வாங்கிக்கிறேன் அப்படின்ற ஒரு பர்மிஷன் வந்து கொடுத்த பிறகு வேற ஒருத்தருக்கு வந்து செல் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல கோர்ட் மூலியமா வந்து போனோம் அப்படின்னா அதுக்கான உரிமையை நம்ம வந்து திரும்பி வந்து பெற்றுக்கொள்ளலாம். ஸோ ஒருவர் வந்து வாய் வழியா சொன்னாலும் அதற்கான உரிமையை நம்ம வந்து அதுக்கான கன்சிடரேஷன் மணியை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியாச்சு. ரெடி பண்ணி அவர் சொன்ன அந்த நம்பிக்கையின் பெயரால நம்ம வந்து அமௌண்ட்டை ரெடி பண்ண பிறகு ஸோ அது வந்து வேற ஒருத்தருக்கு செல் பண்ணாலும் அதை நம்ம வந்து இன்வேலிடா பண்ணிட்டு நம்ம வந்து வேலிடா நம்ம வந்து மணி கோர்ட் மூலியமா நம்ம வந்து கேஸ் மூவ் பண்ணி நம்ம வந்து ஆர்டர் பண்ணி நம்ம வந்து வாங்கிக்க முடியும். அதுக்கான ரைட்ஸ் வந்து இருக்கு. இதுதான் உரிமைக்கான உரிமை. இது என்ன சொல்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆட் ரெம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் இன் ரீப்ரோபரியா, ரைட் இன் ரீப்ரோபரியா அண்ட் ரைட் இன் ஹெலினா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கும்பரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ என்கும்பரன்ஸ் அல்லது ரைட் இன் ரீப்ரோபரியா அண்ட் ரைட் இன் ஹெலினா. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்லங்கம் அப்படின்னு சொல்லலாம். நிறைய பேர் இந்த வேர்டு வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. வில்லங்கம் அப்படின்ற ஒரு வார்த்தை தான் நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க தமிழ்ல. ஸோ இதனுடைய இன்னொரு நேம் பார்த்தீங்கன்னா என்கும்பரன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இங்கிலீஷ்ல. அண்ட் ரைட் இன் ரீப்ரோபரியா அண்ட் ரைட் இன் ஹெலினா. ஸோ இது என்ன அப்படின்றத பார்க்க போறோம் அப்படின்னா ஸோ வில்லங்கம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ வில்லங்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு 2-3 பேர் வந்து உரிமையை வந்து கொண்டாடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி எக்ஸ் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டியை பார்த்தீங்கன்னா வந்து அதனுடைய உரிமையாளர் பார்த்தீங்கன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ்ல வந்து இருப்பாரு, இல்லை அதர் ஸ்டேட்ல வந்து இருக்காரு. ஆனால் அதுக்கான
அந்த உரிமையை பார்த்தீங்கன்னா ஒரு லீஸுக்கு வந்து விட்டுருப்பாரு. அந்த ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய இடத்த வந்து ஒருத்தருக்கு வந்து லீஸுக்கு வந்து விட்டுருக்காரு. இல்லை அங்கே இருக்கக்கூடிய ஒரு பிளேஸ், ஒரு பில்டிங் இருக்குது, ஒரு வீடு இருக்குது அப்படின்னா அந்த வீடை வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மார்க்கேஜில் வந்து விட்டுருக்காரு, அடமானத்துக்கு வச்சிருக்காரு, இல்லை பார்த்தீங்கன்னா வந்து குத்தகைக்கு வந்து விட்டுருக்காரு. விட்டுட்டு அவர் வந்து வேற லொக்கேஷனுக்கு போயிருக்காரு அப்படின்னா, ஸோ அவருக்கான உரிமை என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துக்கான உரிமையை பார்த்தீங்கன்னா வந்து அதனுடைய உரிமையாளர் வேற ஒருத்தர். ஆனால் இப்போது வசிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த மார்க்கேஜ் பண்ணியிருக்கக்கூடிய அதற்கான உரிமை வந்து இன்னொருத்தருக்கு வந்து இருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து இருக்கக்கூடிய வில்லங்கம். ஸோ இந்த இடத்துல 2 பேருக்கான உரிமை வந்து இருக்கு. சப்போஸ் நான் வந்து இந்த இடத்துல வந்து மார்க்கேஜ் வச்சிருக்கேன், ஸோ எனக்கு தான் உரிமை இருக்கு அப்படின்றத ஸோ இவர் கோர்ட் மூலியமா வந்து மூவ் பண்ணாரு அப்படின்னா அவருக்கு வந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்காது. இதற்கான மூல ரெண்டு பேர் இல்லை 3 பேர் வந்து உரிமையை கொண்டாடுவது, அதுக்கு பேர் தான் வந்து வில்லங்கம் அப்படின்னு சொல்லலாம். ஒரே ப்ராப்பர்ட்டியில் 2 பேர் 3 பேர் வந்து ஸோ உரிமையை கொண்டாடினாங்க அப்படின்னா யாரும் உரிமையை வந்து வில்லங்கம் சர்டிபிகேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்கும்பரன்ஸ் ரைட் இன் ரீப்ரோபரியா ரைட் இன் அலைனா. ஸோ இந்த பதில பற்றி நம்ம அடிப்படை உரிமைகளை பற்றி பார்த்தோம். சட்டம் எப்படி உருவாச்சு, மனிதனுடைய குலத்தில் எப்படி வந்து வந்துச்சு, மனிதனுடைய முதல் அடிப்படை உரிமை பற்றி வந்து ஸோ சொத்துரிமை. ஸோ இது நம்ம மெயினாக தெரிஞ்சுக்கணும். சொத்துரிமை தான் மனிதனுக்கு முதலாம் வந்து உரிமையாக வந்து கிடைச்சிச்சு. அதுக்கப்புறம் தான் மற்ற உரிமைகள் எல்லாம் வந்து வந்துச்சு அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே.